எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ ஒரு கடாயில் நான் மசாலா ஒன்று வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ 10லேருந்து 12 எண்ணெய் வத்தல் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கசக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்காங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாங்க. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் கடைசியில். அவ்வளோதான். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 6-7 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு வைக்க போகிறேன். அதனால் ஒரு 7-8 தக்காளி அளவு சேர்த்துருக்குறேன். லைட்டாக வெந்தால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ ஏற்கனவே இதை இந்த மசாலா கூட சேர்த்து இதை நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த பாருங்கள், லைட்டாக வதங்கியிருக்கு, அதுவே போதுமானது. இப்போ நம்ம இன்னும் மாற்றிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வந்திருக்கோம். இது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்த மசாலாலாம் திரிச்சிருக்கோம், அது கூட தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஆயிலான்னு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். நம்ம வறுத்த மசாலா தக்காளி எல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையுமே நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்குங்க. நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இந்த மசாலாவில் பச்சை வாசனை அப்போல்லாம் போகட்டும். இப்போ நம்ம இந்த ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா கெட்டியாக கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சாப்பாடுங்கிறனால கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இட்லி, தோசை, பூரி, சாதம் எதுனாலுமே சூப்பராக இருக்கும். இதை நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.